உலக வரலாறு பலரால் எழுதப்பட்டது. எழுதினவங்க யாருமே பைபிள்லேருந்து வரலாறு துவக்கல. ஆனால் அந்த வரலாறுகளில் ஒன்று மட்டும் உண்மை. கிமு 2000க்கு முன்னால் ஆரிய நடமாட்டத்தை வரலாற்றில் பார்க்க முடியவில்லை. கிமு 1000ற்கு முன்னால் ஆரிய அரசுகள் கிடையாது. அப்ப இந்த வெண்கல கால நாகரிகங்கள் அனைத்தும் சீன நாகரிகத்தை தவிர மற்ற 3 நாகரிகங்களும் நிறம் குறைந்த மெடிட்டரேனியன் ரீஸ், மத்திய தரைக்கடல் இனம். அந்த மத்திய தரைக்கடல் இனத்தின் மற்றொரு பேர் திராவிட இனம். ரிக்வேதத்தில் சிவிலைசேஷனே கிடையாது. யமுனையை கடந்து கங்கைக்கு வந்தப்புறம் தான் அவர்களுக்கு நாகரிகத்தை கற்றுக்கொள்ளுகின்றார்கள். நகரத்தை அடித்து வந்தவர்கள் ரிக்வேத காலத்தில் நாகரிகம் இல்லாமல் இருந்தவர்கள், பின்வேத காலத்தில் நாகரிகத்தை இங்கிருந்த மக்களிடம் பெற்றுக்கொண்டவர்கள். ரிக்வேத காலத்தில் அவர்கள் வாழ்ந்த வடமேற்கு இந்தியாவில் அவர்கள் மட்டும்தான் ஒரே இனமா, அவர்கள் பண்பாடு மட்டும்தான் ஒரே பண்பாடா, அனாரியர் சொல்லிட்டாங்க. அப்ப அனாரியர் அல்லாதவர்களுக்கு அவர்களே தந்த பெயர் திராவிட. ரிக்வேதத்தில் நீங்க பாருங்க, இத்தனை சொல்றாங்க, சூத்ராங்கிற ஒண்ணு கிடையாது. ஏன்னா ரிக்வேத காலத்தில் ஆரியர்கள் இங்கே இருந்த கருப்பர்களுடன் இணங்கியோ இசைந்தோ கலந்தோ போகவில்லை. அன்று உடைக்கும் வர்க்கம் அவர்களுக்கு அடிமையாகவில்லை. சம எதிரிகளாக போரிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். உடவே தெரியாதவர்கள் அங்கே இருக்கின்றார்கள். அவர்கள் நாகரிகமானவர்கள். உழவை தெரிந்து தடுப்பணைகளை கட்டி அந்த வேளாண்மை விரிவுபடுத்திய சிந்துவெளி மக்கள் ராட்சசர்கள், தஸ்யூக்கள். ரிக்வேதம் சிந்துவெளியினுடைய சீரடைந்த பிறகு வர்றதுதான். ரிக்வேதமே சிந்துவெளி அடிப்பை பற்றி இலக்கியம் தான். திராவிடமே இல்லையா? இங்க நம்மளும் கொஞ்சம் பேர் கேட்கிறாங்க, எங்கயா திராவிடம்? சங்க தமிழ் நூல் இருக்கான்ட்டு ஒருத்தர் கேட்டார். நான் சங்கமே அந்த இதுல இல்ல, அந்த லிட்டரேச்சர் இல்லைன்னு சொன்னேன். சங்க இலக்கியம் எங்கேயாவது சங்கம் ஒரு சொல் உண்டா? கிடையாது. இல்ல சங்கத்தை சங்கம் ஏத்துக்கிறீங்க. ஏன்னா சங்கத்தை அகத்தியர் கொண்டு வந்தார், அதனால நீங்க ஏத்துக்குவீங்க. இல்லாத இந்துவை சொல்லிட்டு தமிழ் இந்துன்னு பெருசா பேசலாம் நீங்க. ஆனா இங்க திராவிடம் உண்டா இல்லையா என்பது கேள்வி. கிமு 169ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட அந்த அதிகும்பா கல்வெட்டில் காரவேலன் திராமிழ சங்காதம் என்று குறிப்பிடுவது தென்னிந்திய ஆரியரல்லாத மன்னர்களின் கூட்டமைப்பை. திராமிழ சங்காதம் என்றால் தமிழ் மன்னர்கள் கூட்டமைப்பு என்று மட்டுமே எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? தென்னிந்தியாவில் சாதவாகன அரசு இருக்கிறது, வேறு பல குறு அரசுகள் அங்கே கர்நாடக பகுதியில் இருக்கிறது. இவர்களெல்லாம் இணைந்த கூட்டணி. நம்ம நாகரிகத்தை தந்தோம், பண்பாட்டு ஊடுருவலை அனுமதித்தோம். நமக்கு ஒவ்வாத பண்பாட்டை நாம் போதுமான எதிர்ப்பின்றி ஏற்றுக்கொண்டு விட்டோம். காரணம், நம்மை ஆண்டவர்கள் அதற்கு அடிபணிந்து விட்டார். மன்னன் எவ்வழி அவ்வழி மக்கள். மன்னர்களை மடக்கி விட்டால் மக்களை ஒடுக்கி விடலாம் என்று நினைத்தார்கள். நடந்து கொண்டிருந்தது. அதனாலதான் நமக்கு எந்த ராஜராஜன் மேலேயும் ஒரு மோகம் இல்லை. இவர்களெல்லாம் அந்த சதிக்கு உடந்தையாக போனவர்கள். ராஜ்பவனில் இருக்கிற பேரறிஞர், வரலாற்று ஆய்வாளர், சனாதனத்திற்கு விளக்கம் அறிந்த ஒரே நபர் அந்த விளக்கத்தை வெளியே சொல்லவே மாட்டார். அவர் சொல்றார், the civilization was given to you by rishis. எந்த ரிஷி? படகுல போறவனுக்கு சின்ன பெண் குழந்தையை பார்த்தா புலனடக்கம் இல்லாம கற்பழித்த ரிஷி. அந்த பரம்பரை நமக்கு பண்பாட சொல்லி கொடுக்குது. இந்த நிகழ்வுகளை நடத்துவதற்கு ஒரு காரணம் உண்டு, ஒரு உந்துதல் உண்டு, ஒரு கட்டாய சூழல் உண்டு. வெறும் ஒரு சடங்காக இதை நடத்தவில்லை. உங்களது கவனத்தை ஒருமுகப்படுத்துவதற்காக இந்த நிகழ்வு நடக்கிறது. ஏன் நடக்கிறது? அதற்கு அந்த காரணத்தை நான் என்னுடைய சொற்களால் சொல்லுவதை விட இன்று இந்தியாவில் உள்ள மூத்த வரலாற்றாசிரியர்களில் இருவரை குறிப்பிட விரும்புகின்றேன். ஒருவர் ரோமிலா தாப்பர், மற்றொருவர் இர்ஃபான் ஹபீப். ஏறக்குறைய 90ஐ கடந்தவர்கள். 80ஐ கடந்த நான், 90ஐ கடந்தவர்கள் இளையவன். அவர்களுக்கு உரிய மரியாதையோடு அவர்களை குறிப்பிட்டு விட்டு இந்த தலைப்பின் அவசியத்தை உங்களுக்கு உணர வைக்க முற்படுகின்றேன். ரோமிலா தாப்பர் குறிப்பிடுறாங்க, அனதர் ஃபைண்டிங். இந்த ஃபைண்டிங் சொல்கிறது, இன்னைக்கு யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் எல்லா பல்கலைக்கழகத்துக்கும் ஒரு வரலாற்று பாடத்திட்டத்தை அனுப்பிச்சிருக்கு. அந்த பாடத்திட்டத்தின் அடிப்படையில் மாணவர்களுக்கு வரலாறு கற்பிக்கப்பட வேண்டும். வேடிக்கை என்னன்னா, யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் அனுப்பின இந்த அறிக்கை, இதை பாடத்திட்டத்தை நீங்கள் நடத்துங்கன்னு சொன்னது, அனுப்பிச்சது யாருக்கு அனுப்பிச்சிருக்காங்கன்னா ஒரு கல்வி அமைச்சருக்கு அனுப்பலை.
பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பலை, ஒவ்வொரு மாநில கவர்னருக்கும் அனுப்பிச்சிருக்காங்க. மக்களாட்சி காலத்தில் இங்கே ஒரு கல்வி அமைச்சகம் உண்டு, பல்கலைக்கழகம் உண்டு. அவர்களை தொடர்பு கொள்வதை தவிர்த்து விட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி இதை நீங்கள் திணியுங்கள் என்று ஒரு பாடத்திட்டத்தை அனுப்பியது. இந்த அடிப்படையில் தான் இதை பற்றி விவாதங்களை நாங்கள் தொடங்கினோம். இந்த வரலாற்று பாதுகாப்பு இயக்கம் துவக்கப்படுவதற்கு காரணமே அதுதான். அது தொடர்பாக ஒரு காணொலி விவாதத்தில் நானும் ரோமிலா தாப்பர் அவர்களும் இர்ஃபான் ஹபீப் அவர்களும் பங்கு கொண்ட பொழுது அவர்களது கருத்துக்களில் ஒரு பகுதி இது. Another finding is that the geographical orientation of the Harappan culture tended to be westward. ஹரப்பா நாகரிகத்தை அவங்க சொல்கிறாங்க மேற்கு நோக்கி அது விரிவாக்கம் அடைகிறதுன்னு சொன்னாங்க. ஆப்கானிஸ்தான் பக்கம், ஈரான் பக்கமெல்லாம் அப்படி நோக்கி போகுது. And differs from the orientation of the Vedic as the migration of Aryan speakers in the subcontinent was westward, was eastward. இவங்க கிழக்கு நோக்கி வர்றாங்க, திராவிட கல்ச்சர் மேற்கு நோக்கி போயிட்டுருக்கு. இதை சொல்கிறது ரோமிலா தாப்பர், an expert in Sanskrit literature. அவர்கள்லாம் சமஸ்கிருத இலக்கியங்கள் வழியாகவே இந்திய வரலாற்றை படைக்கிறவங்க, பார்க்குறவங்க. அவங்களுடைய கருத்தோட்டத்தில் இந்த ஒரு கான்ட்ரடிக்ஷனாக சுட்டி காட்ட விரும்புகிறாங்க. இப்போ இர்ஃபான் ஹபீப் அவர் சொல்கிறாரு, the civilization unearthed at Harappa and Mohenjo-daro known to the world as Indus civilization. இது சிந்து நாகரிகம்னா உலகத்துக்கு தெரியும். And to the official Indian archaeology so far as Harappan culture. மற்றதெல்லாம் ஏஎஸ்ஐ போனால் ஹரப்பன் கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. becomes Indus Saraswati civilization in the UGC syllabus. யூஜி சிலபஸில் இண்டஸ் சரஸ்வதின்னு ஆயிடுது. ஒரு அம்மா உள்ள ஊடுருவிட்டாங்க, சரஸ்வதின்னு ஆயிடுது. சரஸ்வதி a minor seasonal stream, minor seasonal stream, மழை வந்தால் தண்ணி வரும், இல்லாட்டா இல்லை. seasonal stream from the Shivalik hills as its name linked here to the Indus Valley, Indus civilization, only to establish that the Harappan culture was Vedic by new nomenclature. பெயரை மாற்றிட்டு அதை வேதிக் கல்ச்சராக பண்ணுறதுக்காக இந்த சரஸ்வதியை திணிச்சாங்க. இர்ஃபான் ஹபீப் சொல்கிறார், since Saraswati is mentioned in the Rigveda, ரிக்வேதாவில் 9வது மண்டலத்தில் நதிஸ்துதின்னு ஒன்று உண்டு. நதிஸ்துதியில் அவங்களுக்கு தெரிஞ்ச நதியெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. அதில் கொஞ்சம் அதிகமாக குறிப்பிடுற நதி சரஸ்வதி. அதில் இல்லாத புண்ணிய நதி ஒன்று உண்டு, கங்கா. இன்னைக்கு சொல்கிறாங்க இல்லையா, கங்கா ஜலம் கொடுத்தா தான் உங்கள் ஆத்மா முக்தி அடையும். கங்கா ஜலம் இல்லாட்டா அது அந்தரத்தில் தொங்கிட்டு இருக்கும். அந்த கங்கா நதிஸ்துதியில் இல்லை. ஆனால் கிராதா அப்படிங்கிற ஒரு நதி அதுவாக இருக்கலாம்ட்டு இவங்க பாட்டானோ, ஏன்னா இல்லாமல் போகக்கூடாது இல்லையா, அதுக்காக அதுதான் கங்கையாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. அவங்க சொன்ன எல்லா நதிகளும் யமுனைக்கு மேற்கே இருக்கிறது, நதிஸ்துதியில் வர்றது. அவர் இதை சொல்கிறார், அதில் இருக்கிறனால அதில் ஒன்றை பொறுக்கி இதுக்கு போட்டாங்க, ரிக்வேதத்தில் இருக்கிறனால. அந்த ரிக்வேதத்தில் இருக்கிற பராச பரத்வாஜரும் மற்றவங்களும் தான் இந்த சரஸ்வதி நதி கரையில் யஜ்ஞம் பண்ணாங்க. அது ஒன்று தான் அதுக்கு சிறப்பு. ஒரு நகரம் கிடையாது, எந்த புரியும் அதில் கிடையாது, எந்த ஜனமே ஜெயனும் அதில் கிடையாது. ஆனால் அந்த சரஸ்வதி இப்போ இங்கே வர்றாங்க. இதில் சொல்லிட்டு த ஆன்சைட்டி ஹியர் இஸ், ஏன் இந்த வேகம் அப்படின்னு அவர் சொல்கிறது, ஆன்சைட்டி ஹியர் இஸ் டு deny any Dravidian links to the Harappan culture.
எந்த திராவிட தொடர்பும் இல்லைன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக இதை பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவசர கோலத்தில் பண்ணுறாங்க. Though the case of such link is very strong owing to the frequency of the fish sign, அவரை பொறுத்தவரை இந்த மீன் சின்னங்கள் அடிக்கடி வருது இந்த முத்திரைகளே மற்ற இடத்துலையும். அதை அவரை பொறுத்த வரைக்கும் திராவிட மரபில் வர்றது. ஆரியர்கள் ரிக்வேதத்தில் மீன் உணவே கிடையாது அவங்களுக்கு. மனுஸ்மிருதியில் நிறைய மீனை பற்றி சொல்கிறாங்க, எந்த மீனை சாப்பிடலாம் எந்த மீனை சாப்பிடக்கூடாது அதெல்லாம் சொல்லுவாங்க. வேதத்தில் கிடையாது. அவர் சொல்கிறார் அந்த சைன் இருக்கிறதுனால வெரி ஸ்ட்ராங் owing to the frequency fish sign and the position given to the arrow, அந்த அம்புக்கு கொடுக்குற அந்த அம்பு வர்ற அந்த குறிப்பிடு. அவர் 2 இதை மட்டும் எடுத்து சொல்லிட்டு இதெல்லாம் இருக்கிறத எப்படி நீங்கள் வேதமாக மாற்ற முடியும்னு கேட்குறார். மாற்ற முடிச்சுட்டு அவர் கேட்குறாரு, உங்களுக்கு ஒரு வேத பெருமிதம் ஆரிய பெருமிதம் இருக்கிறது நியாயமாக இருக்கும்னா இந்தியாவில் இருக்கிற மற்றொரு பிரிவுக்கு திராவிட பெருமிதம் ஏன் இருக்கக்கூடாதுன்னு கேட்குறாரு. கேட்குறவர் இர்ஃபான் நபி. இப்போ புரிஞ்சுங்க இந்த கான்ஃபரன்ஸ் எதுக்குன்னு, எந்த செமினார் எதுக்கு நடக்குதுன்ட்டு. இப்பொழுது ஒரு பெயர் மாற்றம் நடக்கிறது, பெயர் மோசடி நடக்கிறது. அந்த மோசடியின் மூலமாக ஒரு வரலாறு திருடப்படுகிறது, ஒரு வரலாறு மறைக்கப்படுகிறது, பல பிரிவினரின் அடையாளம் மறுக்கப்படுகிறது. நம்ம கண் முன்னால் இத்தனையும் நடக்கிற சமயத்தில் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா சிந்து நாகரிகம் எப்படி அடைஞ்சுன்னு கேட்டோம் இல்லையா? நமது நாகரிகம் நாம் எப்படி இருந்தோன்னு பிற்கால சந்ததி நம்ம தூற்றும், நாம் வாழ இருக்க முடியாது. அதனால் இந்த ஒரு தலைப்பில் நமது நாகரிகம் களவாடப்படுகின்ற பொழுது, மோசடிக்காரர்களால் களவாடப்படுகின்ற பொழுது, நம்ம இதை உண்மையை உறுதி செய்கிறதுக்காக விவாதங்களை பல இடங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டியிருக்கிறது. ஆனால் ஒன்றை உறுதியாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், நமக்கு யாரிடமும் காழ்ப்பு இல்லை. நாம் மனிதத்தில் நம்பிக்கை கொண்டவர்கள், மனித புதுமையில் நம்பிக்கை கொண்டவர்கள். மனிதர்கள் ஒன்றாக வாழ வேண்டும், வளமாக வாழ வேண்டும், ஏற்றத்தாழ்வின்றி சமத்துவமாக வாழ வேண்டும் என்ற சித்தாந்தத்தில் பிடிப்புள்ளவர்கள். யாரிடமோ ஆரியரிடமோ வைதிகரிடமோ நமக்கு காழ்ப்பு இல்லை. ஆனால் காழ்ப்பில்லை என்பதற்காக நமது அடையாளம் திருடப்படுகின்ற பொழுது நாம் குருடராக இருந்துவிட முடியாது. இதில் ஏன் இதை மாற்றப்படுதுன்னா அதில் முக்கியமான கருத்து என்னென்னா, ஆரியமாவது திராவிடமாவது அப்படின்னு ரொம்ப பெருந்தன்மையாக பேசுகிறாங்க. சிலபஸில் திராவிடம் இல்லைன்ட்டு சொல்லிடுறாங்க. சிலபஸில் ஃபஸ்ட் இதில் என்ன வர்றாங்கன்னா, தி ஐடியா ஆஃப் பாரத். பாரதம் இந்தியா கிடையாது. இது வரைக்கும் பாடப்புத்தகத்தில் இருந்தது ஐடியா ஆஃப் இந்தியா. ஐடியா ஆஃப் இந்தியான்னு வர்றதுல வேற்றுமையில் ஒற்றுமை, பன்முகத்தன்மை, பல மொழிகள், பல பண்பாடுகள், இணைப்பு, இதெல்லாம் நேரு காலத்தில் வந்தது. நேருவை எதற்காக வெறுத்தார்களோ அதற்காகவே இந்த இந்தியாவையும் வெறுக்கின்றார்கள். அதனால் இந்தியாவை நீக்கிட்டு பாரத்தினை கொண்டு வர்றாங்க. அந்த பாரத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் அவர்களே புத்தகங்களெல்லாம் அடுக்கி சொல்கிறாங்க. அத்துணையும் சமஸ்கிருத தொன்மங்கள். ஒரு தமிழில் பாரத்தை விளங்க முடியாது, ஒரு தெலுங்கில் உங்களால் பாரத்தை விளங்கிக் கொள்ள முடியாது, வங்க மொழியில் விளங்கிக் கொள்ள முடியாது, பிராகிருத மொழியில் விளங்கிக் கொள்ள முடியாது. சமஸ்கிருதத்தால் மட்டுமே பாரதம் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அப்படி என்றால் என்ன பொருள் என்றால், எங்கள் சமஸ்கிருதம் கூறுகின்ற பண்பாட்டை இந்திய நாட்டின் ஒரே பண்பாடாக ஏற்று மதித்து அடங்கி இணங்கி போங்கள் என்று பொருள். வேறு பண்பாடு இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. ராஜ்பவனில் இருக்கிறவர் சொல்கிறபடி இருக்கிற பேரறிஞர், வரலாற்று ஆய்வாளர், பன்மொழி வித்தகர்,
சனாதனத்திற்கு விளக்கம் அறிந்த ஒரே நபர் அந்த விளக்கத்தை வெளியே சொல்லவே மாட்டார். அவர் சொல்றார், இந்த நாடு கான்ஸ்டியூஷனே இல்லைன்ட்டார். இட் இஸ் ஒன்லி எ ரூல், என்ன சொல்ல, லாஸ் ஆஃப் கவர்னன்ஸ் அப்படின்ட்டார். நிர்வாகத்துக்கான அந்த விதிகள்னா அதுவும் இல்லை. த சோல் ஆஃப் இந்தியா பாரத் இஸ் இன் சனாதனா, is in Veda. The civilization was given to you by rishis. எந்த ரிஷி? படகுல போறவனுக்கு சின்ன பெண் குழந்தையை பார்த்தா புலநடக்கம் இல்லாமல் கற்பழித்த ரிஷி. அந்த பரம்பரை நமக்கு பண்பாடை சொல்லி கொடுக்குது. ரிஷிகளால் வந்ததுங்கிறாங்க. அதனால் அவர்கள் ரிஷிகளால் உருவாக்கப்பட்ட சிந்துவெளி நாகரிகம்ட்டு அதில் கொடுக்குறாங்க. அதற்குன்னு தனி பகுதி கொடுக்குறாங்க. ஆரியர்கள் படையெடுப்பாளர்களா? இவங்க கேட்குறாங்க, விவாதமாம் அது முடிக்கிறாங்க. ஆரியர்கள் படையெடுத்து வரவில்லை, இங்கே இருக்கிறாங்க. திராவிடம் இல்லவே இல்லை. ஆரியன் சிவிலைசேஷனை போடுறாங்க. தமிழோ மற்றதோ எதுவுமே கிடையாது. அப்போ ஒற்றை பண்பாடு, ஒற்றை மொழி, ஒற்றை இனம் இருக்கின்ற நாடாக இந்தியா ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று பொருள். வரலாறு அப்படி இருந்தால் ஏற்றுக்கிட்டு போகிறோம். வரலாறு அப்படி இல்லை. அப்படி இல்லாத பொழுது வரலாற்றை திருத்தம் செய்கின்றார்கள், மாற்றுகின்றார்கள், மறைக்கின்றார்கள். அதற்காகத்தான் ஒரு நல்ல உதாரணம் சிந்து சரஸ்வதியான அந்த மோசடி வரலாறு. திராவிடமே இல்லையா? இங்கே நம்ம ஆளுங்களும் கொஞ்சம் பேர் கேட்குறாங்க, எங்கேயா திராவிடம்? சங்க தமிழ் நூலில் இருக்கான்ட்டு ஒருத்தர் கேட்டார். நான் சங்கமே அந்த இதில் இல்லை, அந்த லிட்ரேச்சர் இல்லைன்னு சொன்னேன். சங்க இலக்கியம் எங்கேயாவது சங்கங்கிற சொல் உண்டா? கிடையாது. இல்லாத சங்கத்தை சங்கம் ஏற்றுக்கிறீங்க. ஏன்னா சங்கத்தை அகத்தியர் கொண்டு வந்தார், அதனால் நீங்கள் ஏற்றுக்குவீங்க. இல்லாத சங்கத்தை ஏற்றுக்கிறீங்க. இல்லாத இந்துவை சொல்லிட்டு தமிழ் இந்துன்னு பெருசாக பேசலாம் நீங்கள். ஆனால் இங்கே திராவிடம் உண்டா இல்லையா என்பது கேள்வி. திராவிடம் உண்டா இல்லையா என்பது நாம் வருவோம். ஆரியம் மட்டும்தான் இங்கே இருக்கிறதா என்ற கேள்வியை கேட்கணும். ஆரியம் மட்டும்தான் இருக்கிறதா? ரிக்வேதம் தானே உங்களுக்கு முதல்ல வர்றது. உலகத்திலேயே மிக தொன்மையானது. கடவுள் வருவதற்கு முன்னாலேயே இருக்கின்ற அந்த ரிக்வேதத்தில் என்ன குறிப்பிடுறாங்க? அவங்க குறிப்பிடுற அனாரியாங்கிற வார்த்தை வருது. அனாரியான என்ன பொருள்? ஆரியர் அல்லாதவர் என்று பொருள். அந்த ஆரியர் அல்லாதவர் அமானுஷ்யா, மனிதர்களே அல்ல. அப்போ மனுஷன்னா யாரு? ஆரியன் மட்டும்தான். அவர்கள் தங்களுக்கு இணங்காதவர்களை மனிதர்களாகவே மதிக்கவில்லை. ஆரியர் அல்லாதவர்களை எத்துணை பெயர்களால் குறிப்பிட்டார்கள். அனாரியா, அசுரா, தஸ்யு, தாசா, தாசவர்ணா, ராட்சசா, பைசாச்சா, யக்ஷா, பணி, பாணி, கிராதா, கீகதா, சண்டாளா, பர்ணகா, சிம்யு, அமானுஷ்யா, இதெல்லாம் அவங்க வரிசையாக சொல்கிறாங்க. ஆரியர்கள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இந்தியாவில் ஆரியர்கள் மட்டும்தான் இருந்தாங்களா? அவங்க எப்படிப்பட்ட, எதனால் அவங்க ஆரியர்கள் இல்லைன்னு சொல்கிறாங்க, அதுதான் முக்கியம். அதேவகா, தேவர்கள் இல்லை. அவங்க தேவர்கள் இல்லாதவர்கள். அப்ராமணா, பிராமணன் இல்லாதவன், பிராமணன் ஏற்காதவன் அப்ராமணா. அயக்ஞவன், யஜ்ஞம் பண்ணாதவன். அவ்ருதா, இவங்க சொல்ற எந்த சடங்குகளையும் பின்பற்றாதவன் அவ்ருதா. அந்நியவிரதா, நமக்கு தெரியாத சடங்கை பின்பற்றிட்டு இருக்கான். பெண் தெய்வத்தை வழிபடுறான், லிங்கத்தை வழிபடுறான். அவன் நமக்கு புரியாத அந்த யஜ்ஞங்களை எல்லாம் பண்ணி, அந்த விரதங்களை பண்ணிட்டு இருக்கிறான். தேவப்பியா, தேவர்களை படிப்பவர்கள். தேவன் சொன்னால் ஏற்றுக்க மாட்டேங்கிறான். நாங்கள் தேவன் சொன்னால் எங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க. சியாமவர்ணா, கருப்பு நிறத்தான்.
கருப்பு நிறத்தவன் அந்நியன். அவன் இருக்கான், எதிரியா அவன் நாட்டில் இருக்கான், அவன் வாழ்கிற இடத்துல இருக்கான். கிருஷ்ணவர்ணா, அந்த பேரை நாம் பெருமையாக போட்டுக்குவோம். கருப்பு சாமின்னா கேவலம், அது திராவிடம். கிருஷ்ணசாமின்னா பெருமை இல்லையா? அப்படி ஷியாமா. அனாசியா, உருவம் பாருங்க, மூக்கு சப்பையாக இருக்காமா, இடுப்பா இல்லை. அனாசியா. அவர்ணா, நிறமே இல்லாதவன். தைத்யா, விராத்யா, மித்ரவச். மித்ரவச்னா நம்ம புரியாத மொழியை பேசுகிறவன் அர்த்தம், வேற அந்நிய மொழி பேசுகிறோம். சீஷ்ணதேவா, லிங்கத்தை வழிபடுறவன் சீஷ்ணதேவா. விருத்ரா, இப்படி அவன் குணத்தையெல்லாம் சொல்லிட்டான். அப்போ ரிக்வேத காலத்தில் அவர்கள் வாழ்ந்த வடமேற்கு இந்தியாவில் அவர்கள் மட்டும்தான் ஒரே இனமா, அவர்கள் பண்பாடு மட்டும்தான் ஒரே பண்பாடா? நாம் இப்போ நம்ம இவர் கூட சொன்னார், தமிழ் காமராஜன் பெரியார், இது பிராமணர் அல்லாதார் பார்ப்பனர் அல்லாதார். பெரியார் முதல்ல சொன்னார், அப்புறம் மாற்றிட்டார்னு சொன்னார். தோழர்களே, நான் பிராமின், பிராமணர் அல்லாதார் பார்ப்பன் அல்லாதாங்கிற அந்த வார்த்தையை கண்டுபிடித்தது பெரியார் அல்ல, பயன்படுத்தியது பெரியார் அல்ல. நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ 1916 வந்துடுச்சு. பிராமணர் அல்லாதார் அறிக்கைங்கிறது முன்னாலேயே வந்துடுச்சு. அதை சொன்னாங்க, பிராமணர்கள் ஆதிக்க சக்தியாக இருக்காங்க, ஆதிக்க மறுக்கப்பட்டவர்கள் அது பிராமணர் அல்லாதார், ஆனால் அவங்களுக்கு நீதி கேட்கணும் அப்படின்னு ஒரு இயக்கம் வருது. அதை பின்னால் பெரியார் கேட்குறாரு, அல்லாதார்னு நெகட்டிவாக சொல்கிறீங்க, நாம் பண்பாட்டால் மாறுபட்டிருக்கோம் இல்லையா, அதனால் திராவிடான்னு சொல்லுங்க அப்படிங்கிறார். அப்போ இதை பண்பாட்டு மறுப்பு அனாரியன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அனாரியர் அல்லாதவர்களுக்கு அவர்களே தந்த பெயர் திராவிடா. ரிக்வேதத்தில் நீங்கள் பாருங்கள், இத்தனை சொல்கிறாங்க, சூத்ராங்கிற ஒன்று கிடையாது. ஏன்னா ரிக்வேத காலத்தில் ஆரியர்கள் இங்கே இருந்த கருப்பர்களுடன் இணங்கியோ இசைந்தோ கலந்தோ போகவில்லை. அன்று உடைக்கும் வர்க்கம் அவர்களுக்கு அடிமையாகவில்லை, சம எதிரிகளாக போரிட்டு கொண்டிருக்கின்றார்கள். ரிக்வேதத்தில் சிவிலைசேஷனே கிடையாது. யமுனையை கடந்து கங்கைக்கு வந்தப்புறம்தான் அவர்களுக்கு நாகரிகத்தை கற்றுக்கொள்ளுகின்றார்கள். நகரமே கிடையாது அவங்களுக்கு. நகரத்தை அடித்து வந்தவர்கள், ரிக்வேத காலத்தில் நாகரிகம் இல்லாமல் இருந்தவர்கள், பின்வேத காலத்தில் நாகரிகத்தை இங்கிருந்த மக்களிடம் பெற்றுக்கொண்டவர்கள். அதை ஏற்றுக்கொள்வதுதானே முறை. இப்போ இத்தனையும் சொல்லிட்டு இவர்களுக்கு அவர்கள் பின்னர் தந்த பொதுப்பெயர் திராவிடா. நம்மை நாம் திராவிடர் என்று அழைத்துக் கொள்ளவில்லை, உண்மை. ஆனால் ஆரியரில்லாத பல பிரிவினருக்கு, பெரும்பாலும் உழைக்க தெரிந்த பிரிவினருக்கு, தொழில்நுட்பம் தெரிந்த பிரிவினருக்கு அவர்களே தந்த முதல் பெயர், பிராகிருத மொழியில் தந்த பெயர் திராமிழா. அது பிறகு திராவிடமாயிற்று. கிமு 169 வெளியிடப்பட்ட அந்த அதிகும்பா கல்வெட்டில் காரவேலன் திராமிழ சங்காதம் என்று குறிப்பிடுவது தென்னிந்திய ஆரியரல்லாத மன்னர்களின் கூட்டமைப்பை. திராமிழ சங்காதம் என்றால் தமிழ் மன்னர்கள் கூட்டமைப்பு என்று மட்டுமே எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? தென்னிந்தியாவில் சாதவாகன அரசு இருக்கிறது, வேறு பல குறு அரசுகள் அங்கே கர்நாடக பகுதியில் இருக்கிறது. இவர்களெல்லாம் இணைந்த கூட்டணி திராவிடம். மனுஸ்மிருதியில் திராவிடம் என்று வருகிற திசை சொல், தெற்கு பக்கம் இருப்பவர்கள். ஸ்கந்த புராணம் அதில் பஞ்ச திராவிடான்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்க. பஞ்ச திராவிடம்னா அந்த பிராமணர்கள் திராவிடர்கள்னு பொருள் கிடையாது. 5 திராவிட பகுதிகளில் வாழுகின்ற பிராமணர்களுக்கு பஞ்ச திராவிடன்னு பேர். அவன் மற்ற பிராமணன் விட தரம் குறைஞ்சவன், ஏன்னா திராவிட பகுதியில் வாழ்றதுனால. திராவிடம் என்ற அடையாளம் எப்படி வந்தது?
ஆரியம் அல்லாத வைதிகம் அல்லாதவர்களுக்கு தரப்பட்ட பெயர் ஆதிக்கம். நமக்கு இன்றைக்கும் ஆரியர்களோட நமக்கு எந்த வெறுப்பும் கிடையாது. நம்ம ஆண்ட ஆங்கிலேயனே ஆரியன் தான். நம்ம இன்றைக்கி அடிக்கடி ஃபாதர்லான்னு சொல்லி போகிறோம் இல்லையா, அமெரிக்கா, அதுவும் ஆரியர்கள் பகுதி. ஜெர்மனி போகிறோம், அவன் நம்ம விட அதிகமான ஆரியன், நம்ம விட பெரியோடு இருக்கான். ஆரியன் லீக் ஆரம்பித்தாங்க. ஆனால் அதனால் அவங்களோட நமக்கு வெறுப்பு கிடையாது. அவன் தந்த அறிவியலை ஏற்றுக்கொள்ளுகின்றோம், தொழில்நுட்பத்தை ஏற்றுக்கொள்ளுகின்றோம், நல்ல தத்துவங்களை தந்தால் ஏற்றுக்கொள்கின்றோம். ஒரு விதத்தில் சொல்லலாம், மார்க்சிசமே பிரிட்டிஷ்லேருந்து வந்தது. இங்கே வந்த பிராத்லாம் முதல்ல வந்து பிரிட்டிஷ்காரங்க. இந்த மார்க்சிசம் சமத்துவம் இந்த கருத்தை நாம் ஏற்றுக்கொண்டோம். தந்தவர் ஆரியரா மற்றவரா என்று பார்ப்பது கிடையாது. எப்பொருள் யார் யாரை கேட்போம் அப்பொருள் மெய்ப்பொருள் காணுகின்ற அந்த ஒரு பக்குவம் பண்பாடு என்பது இன்றைய திராவிட பண்பாடு. வெள்ளைக்காரன் எதுக்கு எடுத்தாலும் படியை வந்து வெள்ளைக்காரன் மேலே போடுறதுங்க நம்ம வேலை கிடையாது. மார்ஷல் ஒரு அறிக்கையை தந்தார் 1924 செப்டம்பர் 20. அது என்ன சொல்லிட்டு, this was a larger civilization, it was a non-Vedic and pre-Vedic culture. non-Vedic pre-Vedic, அப்போ திராவிடங்கிற வார்த்தை கூட பயன்படுத்தல. வேதத்துக்கு முற்பட்ட வேதம் அல்லாத நாகரிகம்னு சொன்னார். உனக்கே உரைக்குது. ஏன்னா வேதத்துக்கு தொல்லியல் சான்றுகள் கிடையாது. வேதத்தை சொன்னார் இல்லையா, எழுத்துல இல்லாத வேதம். ஸ்ருதின்னு வர ரொம்ப பெருமையாக பேசிக்கிறீங்க. ஸ்ருதினா செவி வழி கேட்டு நினைவு வைத்துக் கொள்வதுன்னு பொருள். பரம்பரை பரம்பரையாக கொண்டு போவீங்க. வேதங்களெல்லாம் ஒரு 10 குடும்பங்கள் தானே தொடர்ந்து கொண்டு போச்சு. அதை சொல்கிறாங்க. அந்த வேதம் சாயனாச்சாரியார் காலத்தில் தான் எடுத்துரு பெற்றது. சாயனாச்சாரியார் விஜயநகர காலத்தை சேர்ந்தவர். எழுதப்படாத இலக்கியம். உலகில் முதலில் உள்ள நாகரிகங்கள் 4 நாகரிகம் நமக்கு இருக்கு. எகிப்து நாகரிகம், சுமேரிய நாகரிகம், சிந்துவெளி நாகரிகம், சீன நாகரிகம். 4லேயும் எழுத்துக்கள் உண்டு. 4ம் ஆரியருக்கு முற்பட்ட நாகரிகம், ஆரியர் அல்லாத நாகரிகம். எழுத்துக்கள் உண்டு, இங்கே எழுத்துரு உண்டு. உலகத்தில் சிறந்த மொழி எதை சொல்கிறீங்க? எழுத்தும் இருக்கணும், இலக்கணம் இருக்கணும், இலக்கியம் இருக்கணும், பன்முகத்தன்மை இருக்கணும். செம்மொழின்னு கொடுக்க அதெல்லாம் இருக்கணும். எல்லாமே கொடுக்குறாங்க, விஷயம் வேறு. அத்தனை இருந்தால் தான் அது வரும். இத்தனை இருக்கிற நமது மொழிகளுக்கு, திராவிட மொழிகளுக்கு, திராவிட மொழி குடும்பம்னு 1816 எல்லிஸ் அறிவித்த உடனே அதை ஒரு கிறிஸ்தவ சதி அப்படின்ட்டு சொன்னால், ஜோன்ஸ் சொன்ன சமஸ்கிருதத்தை வந்து இந்தோ ஜெர்மானிக் லாங்குவேஜ் சொல்கிற அவர் வந்து ஒரு அறிஞர் அப்படின்னு சொல்லிட்டீங்க. உங்களை ஏற்றுக்கிட்ட அறிஞர், மாற்று கருத்து வந்தால் அவனெல்லாம் சதிகாரன் சொல்லிட்டீங்க. இதை சொல்லி இந்த வேதத்தில் எழுதப்படாத வேதம், அந்த வேத மொழி உலகில் உள்ள எல்லா மொழிகளையும் பிரசவித்ததாக இவர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் வேதத்தை யாரும் பிரசவிக்கலை. ஏன்னா வேதம் கடவுளை பிரசவித்தது. அது கடவுளை இவர்கள் பூர்வ மீமாம்சை என்ன சொல்லுது? பிராமணனால் அவனது மந்திரத்தால் மட்டுமே பஞ்சபூதங்களையும் கட்டுப்படுத்த முடியும், செயல்படுத்த முடியும். ஆகவே அனைத்து தெய்வங்களுக்கும் தெய்வமாக கருதப்படுவன் பிராமணன், புனிதம். உலகில் அனைத்து நாகரிகங்களையும் படைத்தவன் ஒரு புரோகிதன் என்ற அந்த ஒரு கருத்தை, ஆரியன்னு கூட கிடையாது. உலகத்தில் எல்லா இடங்களையும் ஆரியர்கள் இருக்கிறாங்க. ஆங்கிலேயன் ஆரியன், ஜெர்மன் ஆரியன், அமெரிக்கன் ஆரியன், அல்பேனியன் ஆரியன், பாரசீகன் ஆரியன். அங்கேயெல்லாம் வந்து வர்ணம் கிடையாது.
பிறப்பின் அடிப்படையில் புரோகிதம் கிடையாது. இந்தியாவில் மட்டும்தான் உண்டு. நாம் எதிர்ப்பது ஆரியத்தை அல்ல, ஆரியத்தில் உருவான ஒரு பிறப்பின் அடிப்படையில் புனிதம் இருக்கு இல்லையா, அந்த புனிதத்தை தான் நாம் எதிர்க்கின்றோம். ஏனென்றால் அந்த புனிதத்தை சொல்லித்தான் ஆதிக்கத்தை அவர்கள் வைத்துக் கொண்டார்கள். வெகு மக்களுக்கு, உழைக்கும் பிரிவினருக்கு கல்வியை மறுத்தார்கள், அரசு பணியை மறுத்தார்கள், அதிகாரத்தை மறுத்தார்கள். நாம கேட்கிறது அனைவரும் சமமாக இருக்கணும், இந்த தடைகளை அகற்ற வேண்டும். தடைகள் எப்படி கொண்டு வரப்பட்டன? புனிதம் என்ற பெயரால். நாம் எதிர்ப்பது அந்த புனிதத்தை தான். உலகில் புனிதம் என்று எதுவும் கிடையாது. புரியாதவரை புனிதம், புரிந்துவிட்டால் மனிதம் வந்துவிடும். இப்போ அந்த மனிதத்துக்காகத்தான் நாம் என்ன சொல்கிறோம், இந்த நாகரிகத்தை சரஸ்வதி நாகரிகம் என்று ஏற்றுக்கொண்டு விட்டால், எதிர்ப்பு காட்டாமல் இருந்து விட்டால், எந்த நாகரிகத்தையும் தரக்கூடியவன் பிராமணன் என்ற அந்த ஒரு கூற்றை ஏற்றுக்கொள்வதாக மாறிவிடும். பிராமணன் என்ற தனிப்பட்ட மனிதர் அல்ல, அந்த கருத்தியல் இருக்கிறது அல்லவா, அந்த கருத்தியல் என்பது ஒரு பிரிவினருக்கு மட்டும்தான் இயற்கையிலேயே அறிவு இருக்கிறது, செயல்திறம் இருக்கிறது. ஆகவே அவர்களுக்கு இருக்கின்ற ஆதிக்கம் என்பதும் சிறப்பு சலுகைகள் என்பது நியாயமானது என்ற கருத்தை உருவாக்க முயற்சிக்கின்றார்கள். நாம் பார்க்கும் கண்ணோட்டம் என்ன இதை கொண்டு வந்துருச்சுன்னா, இப்போ தோழர் கூட பேசினாங்க, கட்டிடத்தை பற்றி பேசினாங்க, படிகளை பற்றி பேசினாங்க, ஆரோகணம் அவரோகணம் அப்படின்லாம் அந்த கரெக்டாக சொன்னாங்க. கண்ணோட்டத்தில் இருக்குது. எகிப்திய பிரமிடை பார்த்துட்டு நம்ம யாரும் ஆரோகணம் அவரோகணம் சொல்ல மாட்டோம். நம்மை போன்றவர்கள் அக்கறை வேறு, கண்ணோட்டம் இன்னும் மாறுபடுகிறது. எகிப்து பிரமிடை பார்க்கின்றது பொழுது எத்துணை லட்சம் உழைப்பாளர்கள் கூலி இன்றி வதைக்கப்பட்டார்கள், எத்துணை பேர் கல்லை சுமந்து அங்கேயே பிணமானார்கள். அந்த ரத்தம் நமக்கு தெரியும். ஒரு மன்னனது அந்த மம்மியை, அந்த உடலை புதைப்பதற்காக நாட்டின் செல்வம் அனைத்தும் சுரண்டப்பட்டதே, மலைகள் இடிக்கப்பட்டு இயற்கை பழுதுபடுத்தப்பட்டதே, அதை பற்றி நம்ம வருத்தப்படுறோம். அதை போய் மலைச்சு பார்த்து நின்றுட்டு ஆகா என்ன மகிமை, சிதம்பரத்தில் அங்கே யாரும் போக முடியாது, அங்கே வாயு வருது அப்படின்னு சொல்லுறது நம்ம கேட்டுட்டு இருக்க மாட்டோம். ஏனென்றால் வரலாற்றில் சார்பு உண்டு, சார்பற்ற வரலாறுன்னு கிடையாது. நாம் யார் மீது அக்கறை கொண்டு வரலாற்றை பார்க்கின்றோமோ அது சார்பு. நாம் உழைக்கும் மக்களை சார்பாக பேசுகின்றோம். இந்த பெரும் கோவில்களும் பெரும் அரண்மனையும் பார்க்கின்ற பொழுது எத்துணை மக்கள் வஞ்சிக்கப்பட்டு அவர்கள் கூலியின்றி தண்டிக்கப்பட்டு இந்த கட்டிடங்கள் எழுப்பப்பட்டன. இதன் விளைவாக முப்போகம் விளைகின்ற தமிழ்நாடு இன்று ஒரு போகத்துக்காக இயங்க வேண்டியிருக்கிறது என்பதை பார்க்கின்றோம். வரலாற்றில் மனித ஆர்வம் அக்கறையும் இல்லாவிட்டால் வரலாற்றாளனும் ஆதிக்கக்காரன் சுரண்டல்காரனாக மாறிவிடுவான். வரலாற்றில் மக்களை பற்றி அக்கறை இருக்கணும். அந்த அக்கறையின் மீது பார்க்கின்ற பொழுது சரஸ்வதி அம்மா எங்கே வர்றாங்க? சரஸ்வதிங்கிறது ஜெர்சஸ் ரிவர், சரஸ்வதியினுடைய ஒரு மருவி வர்றது. துருக்கியில் ஒரு சரஸ்வதி, ஈராக்கில் ஒரு சரஸ்வதி, ஈரானில் ஒரு சரஸ்வதி, ஆப்கானிஸ்தானத்தில் ஒரு சரஸ்வதி, போகிற பக்கமெல்லாம் சரஸ்வதி. அவங்க போகிற மக்கள் இருக்கிற ரிவருக்கெல்லாம் சரஸ்வதின்னு பேர் வச்சுறாங்க. இன்னைக்கு சரஸ்வதி இல்லை. அந்த ரிக்வேதத்தில் இருக்கிற சரஸ்வதி புராண சரஸ்வதி அல்ல, பிரம்மாவால் படைக்கப்பட்டு பிரம்மாவால் மணக்கப்பட்ட சரஸ்வதி அல்ல. இது ஒரு அந்த சூரியனது சக்தியில் ஒரு பக்கம் அறிவை ஒளியை தரதுன்னு சொல்லிட்டு இவங்க உருவாக்கின அந்த கதை வேற. அந்த சரஸ்வதி நதிக்கரையில் இவர்கள் யஜ்ஞம் செய்து கொண்டிருந்த பொழுது இவர்களுக்கு கட்டிடம் கட்ட தெரியாது, செங்கல் தெரியாது, இவர்களுக்கு உணவு என்பதே தெரியாது. ரிக்வேத ஆரியர்களுக்கு தெரிந்த ஒரே தானியம் யவா. அது எந்த ஒரு காட்டு தானியமாக இருக்கலாம், பார்லியாக இருக்கலாம், வேற ஏதாவது இருக்கலாம், கம்பு கேழ்வரை ஏதாவது இருக்கலாம். பிற்வேத காலத்தில் தானே இவளுக்கு கோதுமை வந்தது, விருகி என்ற அரிசி அப்படித்தானே வருகிறது. ஆனால் சிந்து சமவெளியில் ஏற்கனவே இருக்கின்றன. உழவே தெரியாதவர்கள் அங்கே இருக்கின்றார்கள்.
அவர்கள் நாகரிகமானவர்கள். உழவை தெரிந்து தடுப்பணைகளை கட்டி அந்த வேளாண்மையை விரிவுபடுத்திய அந்த சிந்துவெளி மக்கள் ராட்சசர்கள், தஸ்யூக்கள். இது ரிக்வேதம் சிந்துவெளியினுடைய சீரடைந்த பிறகு வர்றதுதான். ரிக்வேத ஆரியர்களாலே அடிக்க முடியும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அதற்கு ஒரு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி இறுதி டெத் நெல்லுங்கிறது இவங்களால் வருது. அவர்கள் வருகின்றார்கள். ரிக்வேதமே சிந்துவெளி அடிப்பை பற்றி இலக்கியம் தானே. ரிக்வேதத்தில் வர பாசுரங்கள் எதற்காக? 1018 பாடலோ 29 பாடல்களோ அந்த பாடல்கள் எதற்காக? தெய்வங்களை வேண்டுவது, தெய்வ சக்திகள், தெய்வம்னு கூட சொல்ல மாட்டாங்க. இந்திரன், சோமன், இப்படி நிறைய வாயு, அக்னி எல்லாம் எல்லா தெய்வங்களையும் வேண்டும். எதுக்கு வேண்டுறாங்கன்னா நாடு சுபிட்சமாக இருக்குன்னா வேண்டுறாங்க. ஐயா இந்த தஸ்யூ மேலே தலை மேலே இடியை போடு, தாசர்களை அடி, பாணிகிட்ட கெஞ்சுறாங்க. பாணிகிட்ட சொல்கிறாங்க, பாணி மேலே என்ன இருக்கு? அவன் கருப்பாக இருக்கான், வியாபாரம் செய்கிறான். வேத ஆரியர்கள் உழைப்பை பாவம் என்று பார்த்தவர்கள், வணிகத்தை பாவம் என்று பார்த்தவர்கள், கடல் கடந்து செல்வதையே பாவம் என்று கூறியவர்கள். உங்களுக்கு வேளாண்மையில் உபரி வராவிட்டால் நகரம் எங்கே வருகிறது? எந்த நாகரிகம் வேளாண்மை இல்லாத வராது. வேளாண்மையின் உபரியால் தான் நகரங்கள் வர முடியும், தொழில்கள் வர முடியும், தொழில்நுட்பங்கள் அதிகரிக்க முடியும். ஆனால் வேதகால ஆரியருக்கு, ரிக்வேதகால ஆரியருக்கு வேளாண்மை வெறுப்பு. பிறகு எப்படி வாழ்க்கை நடத்துவது? ஒரே வழி, கொள்ளையடிப்பது, சூறையாடுவது. ஆகவே தான் எல்லா இதையும் மன்னர்களுக்கு அந்த முதல்ல ராஜாபிஷேகம் நடக்கிறது என்ன தெரியுமா? நீ அடுத்த நாட்டில் போய் போரிடு, சூறையாடிட்டு வா, எங்களுக்கு பங்கை கொடு. இதற்கு அஸ்வமேதம் ஒரு வழியாக இருக்கலாம், ராஜசூயம் ஒரு வழியாக இருக்கலாம், வாஜபேயம் மற்றொரு வழியாக இருக்கலாம். போர்களை செய்யுமாறு மன்னர்களை தூண்டுவதுவே புனித கடமையாக வைத்திருந்தவர்கள். இப்போ சொன்னாங்க இல்லையா, குதிரைக்கு எதிரி எருமைன்னு சொன்னாங்க இல்லையா. குதிரை போர், எருமை உழவு. இரண்டு அடிப்படை பண்பாட்டுக்கு ஆன மோதல் அது. குதிரை எதிர்ப்பது என்பது போரை எதிர்ப்பது என்று பொருள். உழைத்து வாடுகின்ற மக்களை தாக்குவதற்கு குதிரை. சிந்துவெளியை சரஸ்வதின்னு பண்டத்தில் சொன்னாங்க. ஒரு அம்மா இங்கே இருக்காங்க, டிக்ளேர் பண்ணுறாங்க ஒரு அறிவு களத்தில், ஹியர் ஆஃப்டர் திஸ் சிவிலைசேஷன் வில் பி நோன் ஒன்லி அஸ் சரஸ்வதி சிவிலைசேஷன். இதில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் அக்ரீட். அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணால் போதும். வரலாற்றில் அதிகாரிகள் ஆணைகள் வரலாற்றை தீர்மானம் செய்து விட முடியாது. வரலாற்றை உண்மைகள் தான் வரையறுக்குமே தவிர ஆணைகள் வரையறுக்கக்கூடாது. இன்று ஆணைகள் மூலமாக வரையறுக்கின்றார்கள். எதிர்த்தே ஆக வேண்டும். உண்மைகளை மீண்டும் மீண்டும் சொல்லியாக வேண்டும் என்ற நிலைமையில் இத்தகைய கருத்தரங்கம் நடக்கிறது. ஆரியர்கள் ஏறக்குறை கங்கைக்கு வந்தப்புறம் தான் அவங்களுக்கு நகரமயமாக்குதல் தெரியும். முதல் நகரமயமாக்குதல் சிந்துவெளி, அது அவர்களுக்குரியது அல்ல. உலக வரலாற்றில் நாம மட்டும் இல்லை, உலக வரலாறு பலரால் எழுதப்பட்டது. டாயின்பி, வில்டியூரண்ட், ஹேஸ், H.G. வெல்ஸ், நிறைய பேர் எழுதியிருக்காங்க. எழுதினவங்க யாருமே பைபிள்லேருந்து வரலாறு துவக்கலை. ஆனால் அந்த வரலாறுகளில் ஒன்று மட்டும் உண்மை. கிமு 2000க்கு முன்னால் ஆரிய நடமாட்டத்தை வரலாற்றில் பார்க்க முடியவில்லை. கிமு 1000ற்கு முன்னால் ஆரிய அரசுகள் கிடையாது. அப்ப இந்த வெண்கலக்கால நாகரிகங்கள் அனைத்தும் சீன நாகரிகத்தை தவிர மற்ற 3 நாகரிகங்களும் நிறம் குறைந்த மெடிட்டரேனியன் ரீஸ், மத்திய தரைக்கடல் இனம். அந்த மத்திய தரைக்கடல் இனத்தின் மற்றொரு பேர் திராவிட இனம். உலகின் முதல் நாகரிகங்களை உருவாக்கியவர்கள் வெண்மை தோலுடையவர்கள் அல்ல.
உலகின் முதல் நாகரிகங்களை உருவாக்கியவர்கள் கருப்பர்கள். அதற்கு அடிப்படைகள் வேறு உண்டு. நீக்ரிட்டாய்ஸ் ரேஸ் அவர்களும் கொடுத்திருக்கின்றார்கள். முண்டா என்று சொல்லப்படும் ஆஸ்ட்ரலாய்டு ரேஸ், வெற்றிலை பாக்கு போடுகின்ற அந்த பழக்கத்தை தந்தவர்களே திராவிடருக்கு முந்திய அந்த ஆஸ்ட்ரலாய்டு. பல இனங்களும் கலந்துதான் ஒரு நாகரிகம் உருவாகிறது. உலகில் எந்த தனி மனிதனும் எந்த ரிஷியின் நாகரிகத்தை உருவாக்க முடியாது, எந்த தனி இனக்குழுவும் நாகரிகத்தை உருவாக்க முடியாது. நாகரிகங்கள் தொடர்பிலும் பரிமாற்றத்திலும் தான் நாகரிகம் வருமே தவிர தனித்து இருப்பதால் எந்த நாகரிகம் வர முடியாது. எந்த ஒரு இனத்தின் அடிப்படை தன்மை என்பது மற்றவர்களையும் அணைப்பதாக இருக்கிறதோ அங்கு நாகரிகம் வரும். மற்றவர்களை வெறுப்பதாக இருக்கிறதோ அங்கு நாகரிகம் தேக்க நிலையில் இருந்துவிடும். இந்த நாம் சொல்லுகின்ற திராவிட பண்பாடு என்பது இணைப்பது. இனக்குழு நிலையில் எந்த நாகரிகம் வர முடியாது. இனக்குழுவை கடந்தால்தான் ஒரு பொதுக்குழு உருவாகும். அந்த பொது குடும்பத்தின் அடிப்படையில் தான் பல தொழில்கள் இருக்க முடியும், வணிகர்கள் இருக்க முடியும், நெசவாளர்கள் இருக்க முடியும், தச்சர்கள் இருக்க முடியும், பல தொழில் இருக்க முடியும். அவற்றையெல்லாம் ஒருங்கிணைக்கின்ற நாகரிகம்தான் நாகரிகம். தனித்து யாரும் நாகரிகத்தை உருவாக்கிவிட முடியாது. தொடர்பு, அந்த தொடர்பு எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் நாகரிகம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இந்த நாகரிகம் நாம் திராவிட நாகரிகம் என்று சொல்லுகின்ற பொழுது ஒற்றை நாகரிகம் என்று நாம் சொல்லவில்லை. ஏறக்குறைய 5000 ஆண்டுகள் இருக்காங்க, இல்லை 4000 ஆண்டுகள் தான் இருக்கட்டும், 1500 ஆண்டில் முடியுதுன்னு வைங்க. 2500 ஆண்டுகள், நான் சொல்ல 2500 ஆண்டுன்னா 100 தலைமுறை ஒரு நாகரிகத்தை சேர்ந்தவர்கள் இடம் விட்டு இடம் மாறாமல் இருப்பார்களா? மாற்றமின்றி இருப்பார்களா? பிற குழுக்கள் அங்கே வராமல் இருக்குமா? கலப்பு உண்டு. கலப்பு பாவம் அல்ல. வைதிகத்தில் கலப்பு பாவம், வர்ண சங்கிரகம். அதை தடுக்கத்தானே பரமாத்மா தேரில் அவ்வளோ தூரம் உபதேசம் பண்ணார். சண்டை போட நிறுத்திட்டாங்க, 2 தரப்பும் நிறுத்திட்டாங்க. முதல்ல இதை வி வில் லிசன் டு தம் அப்படின்ட்டு உட்காந்துட்டாங்க 2 தரப்பும். உட்காந்துட்டு இவர் 700 ஸ்லோகத்தையும் பண்ணி முடிச்சுட்டு இவர் கருத்தை சொல்கிறார். சாரம் என்ன? பாவ புண்ணியத்தை பற்றி நீ நினைக்காத, அதை நான் பார்த்துக்கிறேன். உன்னுடைய குலத்தொழிலை நீ செய், உன்னுடைய போர் தொழிலை நீ செய் அப்படின்னு சொல்கிறதானே. அது நாம் சொல்லுகின்ற வேற்று பண்பாடு. நாம் என்ன சொல்கிறோம்? நம்ம எதையும் செய்கிறதுக்கு முன்னால் யோசித்து செய்யணும். செய்வன திருந்த செய். The choice of your vocation is with you, not by anybody's discretion. இதைத்தான் அந்த பண்பாட்டு வேறுபாடுன்னு சொல்கிறோம். அந்த பண்பாட்டு வேறுபாடை பற்றி பேசுகிறதுல வேறுபாட்டை பற்றி சொன்னவன் பண்பாடே கொடுக்கல. சிவிலைசேஷன் அண்ட் கல்ச்சர்னு சொன்னார். காலையில் இவர் கூட அரசு கூட அதை பற்றி தெளிவாக சொல்லிட்டு இருந்தார். சிவிலைசேஷன்னா mostly refers to the political and material development. Culture na the social and moral development. பண்பாடு அங்கே வருது. ஒரு நாகரிகத்தின் விளைவாக எந்த ஒரு சமூக விடுமியம் இங்கே உறுதிப்படுகிறதோ அதை நம்ம கல்ச்சர்னு சொல்கிறோம். நம்ம சிவிலைசேஷன், அவனுக்கு சிவிலைசேஷனே கிடையாது. 2ஆம் கட்ட நகரமயமாக்குதல் கங்கைக்கு வந்த அப்புறம்தான். சோழச மகாஜன சபா, மகாஜன பதாஸ், அதை கருப்பு மக்களுடன் இணைந்து உருவாக்கிய நகரங்கள். அங்கேயும் திராவிடர்கள் தான் அந்த நகர அமைப்பை பற்றிய அந்த ஒரு நுட்பங்களை கற்றுக் கொடுத்தவர்கள். அதை வருது கலப்பில் தான் அங்கேயும் உருவாக்குறாங்க. ஆனால் பண்பாட்டில் நாம் சுணங்கிட்டோம். நம்ம நாகரிகத்தை தந்தோம், பண்பாட்டு ஊடுருவலை அனுமதித்தோம். நமக்கு ஒவ்வாத பண்பாட்டை நாம் போதுமான எதிர்ப்பின்றி ஏற்றுக்கொண்டு விட்டோம். காரணம்,
நம்மை ஆண்டவர்கள் அதற்கு அடிபணிந்து விட்டார்கள். மன்னன் எவ்வழி அவ்வழி மக்கள். மன்னர்களை மடக்கி விட்டால் மக்களை ஒடுக்கி விடலாம் என்று நினைத்தார்கள். நடந்து கொண்டிருந்தது. அதனால தான் நமக்கு எந்த ராஜராஜன் மேலேயும் ஒரு மோகம் இல்லை, எந்த குலோத்துங்கன் மேலேயும் நமக்கு மோகம் இல்லை, எந்த கிருஷ்ணதேவராயனை நம்ம ஏற்றுக்கிறது கிடையாது. வரலாற்றில் பார்ப்போம், படிப்போம், போற்றுவது கிடையாது. இவர்களெல்லாம் அந்த சதிக்கு உடந்தையாக போனவர்கள், மக்களுக்கு உரிமை மறுத்தவர்கள். பிரம்மதேயத்தை கொடுத்ததை பாராட்டுறாங்க, மகாசபையை பாராட்டுறாங்க. ஆனால் மரக்கேடுங்கிற பேரில் நில உடைமையாளர்கள் நிலத்தை இழந்த பொழுது கிடந்த அந்த மரக்கேடுங்கிற அந்த எதிர்ப்பை வன்முறையில் ஒடுக்கினார்கள். தலையை வாங்கினார்கள். தலையை இழந்தது நம் மக்கள், தானம் பெற்றது அவர்கள். உடைக்காதவர்களுக்கு உடைமை, உடைப்பவர்களுக்கு உரிமை கூட இல்லை என்ற நிலையை உருவாக்கிய பண்பாட்டை எதிர்க்கு முகமாகத்தான் வரலாற்றை பார்க்கின்றோம். அப்போ நாம் இங்கே சொல்ல விரும்புகிறது, எங்களுக்கும் திறமை உண்டு, அறிவு உண்டு, நாங்களும் நாகரிகத்தை படைத்திருக்கின்றோம், நகரங்களை படைத்திருக்கின்றோம் என்ற உண்மை எங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை தரும். தற்பெருமையை தருவது அல்ல, தன்னம்பிக்கையை தரும். உங்களுக்கு அந்த பெருமை கூடாது என்பதற்காக சரஸ்வதி எடுத்து வந்திருக்கின்றார்கள். சரஸ்வதி ஞானத்தை கொடுக்குற அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க தேவதை. அது பெரியார் சொல்லுவார், சரஸ்வதி வாழ்கிற நாட்டில் தான் தற்கொலைகள் எண்ணிக்கை ஏராளம்பார். அது வேறு விஷயம். ஆனால் இந்த சரஸ்வதியை எங்கே பார்க்குறோன்னா, கண்ணால் பார்க்க முடியாத சரஸ்வதி. காகர் அக்ரா சாகரன்னு சொன்னாங்க இல்லையா, ருக்வேதத்தில் சாகரம், இந்த சமுத்திரான்னு ஒன்று வார்த்தை இருக்குது. அவர்கள் கடல் வரை போனாங்கன்னா, துவார சமுத்திரம் இருக்குது, கடலான்னு நமக்கு தெரியாது. அம்பா சமுத்திரம் இருக்குது, கடலான்னு நமக்கு தெரியாது. பேரை வைக்கிறனாலேயே சமுத்திரம் ஆகிடுமா என்ன? இப்படியெல்லாம் செய்த அந்த உண்டு. அந்த சரஸ்வதியை திரிவேணிகளில் தான் நம்ம பார்க்க முடியும். 3 நதிகள் இணைப்பில் நீங்கள் பார்த்தா 2 நதி தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும். கங்கை யமுனையும் தெரியுது. 3வது நதி எங்கன்னா அம்மா சரஸ்வதி. அது உங்களுக்கு தெரியுமா? அந்தம்மா இப்படியோ கீழே வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க. ஷி வில் நாட் பி விசிபிள் டு யூ. அப்படி கீழே வந்து உங்களோட ஜாயின் பண்ணிக்குவாங்க. பவானி சங்கமம் போனால் அதே கதையை சொல்கிறாங்க. பவானி, காவேரி, 3வது சரஸ்வதி. எங்கே போனாலும் இந்த அம்மா 3வது ஆளாக வந்து நிற்கிறாங்க. அது கண்ணுக்கு தெரியாத ஆளாக நிற்கிறாங்க. இந்த கற்பதைங்களையெல்லாம் வரலாறாக மாற்றுவதற்கு நாம் அனுமதிக்கப் போகின்றோமா? தொன்மத்தின் தலையிலிருந்து வரலாற்றை மீட்க வேண்டும். ஆதிக்க உணர்வாளர்கள் வலையிலிருந்து வரலாற்றை மீட்க வேண்டும். ஆகவே தான் சிந்துவெளி நாகரிகத்தை சரஸ்வதி நாகரிகம் என்று சொல்லுகின்ற பொழுது நாம் ஏன் அதை மறுக்க வேண்டும்? என்ன பேர் இருந்தால் வாட் இஸ் தி நேம் அப்படின்னு கேட்டுட்டு உட்கார முடியாது. விளைவுகள் வேறு விதமாக இருக்கும். மார்ஷல் அறிக்கையின் விளைவு என்னவென்றால், இல்லாத வேத நாகரிகம் முதல் நாகரிகம் அல்லன்னு அவர் சொல்லிட்டார். நாகரிகமே அல்ல, அது வேறு விஷயம். ஆரியருக்கு நாகரிக தொடர்புகள் வந்து கங்கைக்கு போனப்புறம் தான் வருது, முதல் கிடையாது. நாகரிகமே அல்ல சொன்னார். 2வது, நாகரிகத்தை கருப்பர்களாலும் தர முடியும். நாமும் நாகரிகத்தை உருவாக்கியவர்கள் தர முடியும். 3வது, அந்த நாகரிகத்தில் உழைப்புக்கு மரியாதை உண்டு. அந்த நாகரிகத்தில் வேளாண்மைக்கும் வணிகத்திற்கும் மரியாதை உண்டு. நமக்கு இங்கே உலக வரலாற்றில், தேச வரலாற்றில் தமிழ்நாட்டுக்கு இடம் கிடையாது. இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு தமிழ்நாட்டு வரலாறு தமிழ்நாட்டில் எங்கே கற்பிக்கப்பட்டது? 1970க்கு மேலே தான் தமிழ்நாட்டு வரலாறு வருது. அது வரைக்கும் சமுத்திரகுப்தன் தென்னாட்டுக்கு படையெடுத்து வந்தான். ஆமாம். நம்ம தமிழ்நாட்டில் ராஜேந்திரன் கடாரம் அது கங்கை கொண்டான். அப்போ அங்கே கமெண்ட் அந்த பாடப்புத்தகத்தில் இருக்காது. போய் சொன்னால் எல்லாம் எக்ஸாகரேஷன்ஸுங்க அப்படிம்பாங்க. எங்கள் ஒற்றை அது அவருடைய கல்வெட்டில் மட்டும் தான் எனக்கு வேற எங்கேயும் இல்லைன்றுவாங்க. தெர் இஸ் நோ கொராபரேட்டிவ் எவிடன்ஸ் அப்படின்ட்டுருவாங்க. அப்போ இந்த சமுத்திரகுப்தன் கல்வெட்டுக்கு என்ன வந்து கொராபரேட்டிவ் எவிடன்ஸ் இருக்குது? இல்லாத ஒன்றை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க. ஸோ எதை வரலாறு ஏற்பதை யார் தீர்மானிப்பது? அப்போ அதுக்கு ஒரு பொதுவான அந்த காமன் யார்ட்ஸ்டிக் ஒன்று தேவை. அந்த காமன் யார்ட்ஸ்டிக் பார்க்குறதுல எல்லா நாகரிகங்கள், எல்லா அமைப்புகளுக்கும் நம்ம இலக்கியத்தை படைச்சிருக்கோம்,
கட்டிடங்களை படைச்சிருக்கோம். அது நம்ம ஏறக்குறைய நமக்கு நம்ம ஸ்தூபி தான். அதெல்லாம் கட்டிடங்கள் எல்லாமே வந்திருக்கு. நாகரிகத்தை படைச்சிருக்கோம். இந்த நாகரிகம் இந்திய வரலாற்றில் இல்லாமல் இருந்தது, ஆசிய வரலாற்றில் இல்லாமல் இருந்தது, உலக வரலாற்றில் கிடையாது. தமிழ் என்ற மொழியை பற்றிய குறிப்பே கிடையாது. மார்ஷல் சொன்னதுக்கப்புறம் தான் உலக வரலாற்றில் இந்தியாவில் தொல்நாகரிகம் உண்டு, ஆரியம் அல்லாத நாகரிகம்னு வருது. அதை தொடர்ந்து அதை கால்டுவெல், எல்லிஸ் போன்றவர்கள் உரையுடன் இணைத்து பார்க்கின்ற பொழுதுதான் தமிழ் மொழிக்கும் தமிழருக்கும் உலக வரலாற்றில் இடம் கிடைக்கலாயிற்று. மார்ஷலிடம் நன்றி காட்ட வேண்டாமா? அதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். உலக வரலாற்றில் மறைக்கப்பட்ட தமிழ் வரலாற்றை, தமிழர் வரலாற்றை கொண்டு வருவதற்கு வழிகாட்டியவர், வழிகோலியவர் மார்ஷல். மார்ஷல் அறிக்கை என்பது ஏதோ அந்த இடத்துல இருந்து மற்ற இல்லை. இந்த மார்ஷல் அறிக்கையில் சொன்னாங்க, அவர் கண்டுபிடிக்கலை, ராக்கேல் தாஸ் பானர்ஜி தான் கண்டுபிடிச்சார். ஆர்டி பானர்ஜி, அப்புறம் தயாராம் சாஹினி, இவங்கெல்லாம் தான் கண்டுபிடிச்சாங்க. அவங்க திருத்தி எழுதிட்டாங்க. அவர் அவங்க கண்டுபிடிப்புகளை வாங்கிட்டு மோசடி பண்ணிட்டார் அப்படின்ட்டு தமிழக அந்தன வரலாற்றில் அப்பட்டமாக எழுதினாங்க. நம்ம ஒரு லிஸ்ட்டை படிக்கிறோம் பாருங்கள், யார் யார் ஏஎஸ்ஐ டைரக்டராக எந்த வருஷத்துலையும் இருக்காங்கன்ட்டு. சர் ஜான் மார்ஷல் 1902 28 வரைக்கும் இருக்கார். இந்தியாவை விட்டு 34 தான் போகிறார். அது வரைக்கும் இங்கே தான் இருக்கார். அவர் தான் இந்தியர்களுக்கு தொல்லியலில் பயிற்சி அளித்தவர். அவரை இன்னைக்கு ஏமாத்துக்காரன்னு சொல்கிறாங்க. அவர் போனதுக்கப்புறம் ஹார்கிரீவ்ஸ் 1927 31 வரைக்கும். அதுக்கு பின்னால் பாருங்கள், ராவ் பகதூர், தயாராம் சாஹினி. அவர் செய்தியை மறைச்சாருன்ட்டு இன்றைக்கி பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஒரு பொய்யை 10 வருஷம்னா உண்மையாயிடும். அந்த தயாராம் சாஹினியை ஆங்கில அரசே அவர் ராவ் பகதூர் பட்டத்தை, நம்ம அந்த காலத்தில் நம்மளால் ராவ் பகதூர் பட்டம் தேச துரோகி, ஆங்கில அடிவருடி. தயாராம் சாஹினி வாங்கினா பிரச்சனை கிடையாது. அவர் 1937 37. KN தீட்சித், அவருக்கும் அதே ராவ் பகதூர் பட்டம். அவர் 37 44 வரைக்கும் அவர் இருக்கார். அதுக்கப்புறம் தான் வீலர் வர்றார், மார்டிமர் வீலர் வர்றாரு. வீலர் போன அப்புறம் NP சக்கரவர்த்தி வர்றாரு. அதுக்கப்புறம் மாதவ் ஸ்வரூப் வாட்ஸும் வர்றாரு. இவங்க பேரை வச்ச இவங்க தான் கண்டுபிடிப்பாளர்கள். அவர்களை வாயை அடக்கி விட்டு மார்ஷல் தப்பாக கொடுத்தாருன்னா, மார்ஷலுக்கு பிறகு பதவியில் இருந்தவர் இவர்கள். அவர்கள் பதவியில் இருந்த காலத்தில் சரஸ்வதி நதியாக நாகரிகமாக அவர்கள் கூறியது உண்டா? கூறாத ஒன்று. யார் மோசடி பண்ணுறாங்க? மார்ஷல் பண்ணுறாரா, இல்லை இன்றைக்கு இருக்கின்ற இந்த இந்துத்துவவாதிகள் செய்கின்றார்களா? ஒரு பிரிவிடமிருந்து நாகரிகம் உருவாவது கிடையாது. அனைத்து பிரிவினரும் சமமாக வாழ வேண்டும், சமத்துவத்துடன் வாழ வேண்டும். இந்த அடிப்படையில் நாம் சில கோரிக்கைகளை வைக்கின்றோம். அதை மழுங்கடிப்பதற்காக வரலாற்றை மாற்ற பார்க்கின்றார்கள். சிந்துவை சரஸ்வதி ஆக்குகின்றார்கள். விழிப்பாக இருப்போம். நமது வரலாற்றை காப்பாற்றுவது பெருமித நோக்கத்திற்கு அல்ல. நாம் எல்லாம் யோக்கியமாக எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தால் நாம் ஏன் வீழ்ச்சி அடைய போகிறோம்? உலகில் எந்த நாட்டிலையும் இவ்வளோ வெளிநாட்டுக்காரர்கள் படையெடுத்து வென்றது கிடையாது. வந்தவன் எவனும் தோற்றது கிடையாது. வந்தவன்லாம் வென்றான். அப்போ நம்ம என்ன இருக்க? நம்ம அவ்வளோ உயர்ந்த நாகரிகமா? நம்மை நாமே மெச்சிக்கொள்வதற்காக சொல்லவில்லை. நம்மிடமும் பல குறைகள் உண்டு, நம்மிடமும் உண்டு. ஆனால் நமக்கென்று ஒரு வரலாறு உண்டு. இந்த வரலாற்றை, நமது குறைகளை அறிந்து கொள்வதற்காவது இந்த வரலாற்றை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். குறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும். காழ்ப்புக்காக, வெறித்தனத்திற்காக அல்ல. பெருமிதம் வந்துவிட்டால் பாசிசம் வந்துவிடும். நாம் தான் உலகின் ஒரே மொழி, உலகிற்கே நாகரிகம் தந்தவர்கள் அப்படிங்கிற கருத்தை யார் திணிக்க முற்பட்டாலும், அதை ஹிட்லர் திணிச்சாலும் சரி தான், இங்கே இருக்கிற இந்துத்துவா திணிச்சாலும் சரி தான், இல்லை இங்கே இருக்கிற தம்பிமார்கள் திணிச்சாலும் சரி தான், யார் திணித்தாலும் வெறியூட்டுதல் என்பது பாசிசத்திற்கு சென்றுவிடும். அனைவருமாக வாழ வேண்டிய உலகம் இது. சமத்துவமாக வாழ வேண்டிய உலகம் இது. வரலாற்றை திரித்து அந்த ஒரு உயர்ந்த நோக்கத்திற்கு ஊறு செய்பவர்களை விட மாட்டோம். நன்றி, வணக்கம்.